திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே கோளாறுகளின் கூடாரமாக இருக்கிறது இந்த பள்ளி கல்வித்துறை. காரணம், அதன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. பள்ளி கல்வித்துறையில் முதலில் ஒரு அறிவிப்பு வரும், பிறகு அதை நாங்கள் அனுப்பவில்லை என்று மாற்று அறிவிப்பு வரும். இதை பற்றி கேட்டால் விளக்கம் கூட கொடுக்க தெரியாமல் முழித்து கொண்டு இருப்பார் அமைச்சர். அட, தேசிய விளையாட்டு போட்டிக்கு மாணவர்களை அனுப்பாமல் பிஞ்சி குழந்தைகளின் வாழ்க்கையில் விளையாடி கனவில் மண்ணள்ளி போடுவார்கள். கேட்டால் பள்ளி கல்வித்துறையும் விளையாட்டுத்துறையும் எங்களுக்கு தெரியாது என்று மாறி மாறி குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பள்ளி தொடங்கி காலாண்டு தேர்வே வந்துவிட்டது. ஆனாலும் இன்னமும் காலியாக இருக்கும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கிஞ்சித்தும் துணியவில்லை இந்த அரசு. ஏழை குழந்தைகளுக்கு உதவும் லேப்டாப் திட்டத்தை நிறுத்தியதில் இருந்து ஓட்டை உடைசல் சைக்கிள் கொடுப்பது என்று அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை நிராகரிப்பது ஒன்றையே தன் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது திமுக அரசு. நிர்வாகம் செய்ய தெரியாமல் ஏனோ தானோவென்று துறையை நடத்தியதோடு இப்போது இன்னும் பெரிய சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது பள்ளி கல்வித்துறை. ஒரு அரசு பள்ளிக்கு வந்து அங்கு குழந்தைகளுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பரப்புகிறார் ஒரு நபர். எதிர்த்து கேள்வி கேட்கும் அரசு பள்ளி ஆசிரியரையே மிரட்டும் தொனியில் அந்த நபர் பேசுகிறார் என்றால் அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் கொடுத்தது யார்? எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? ஏற்கனவே முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடத்தி அரசு பள்ளிகளில் ஆன்மீகத்தை புகுத்த துணிந்த அரசுக்கு எக்கச்சக்க கெட்ட பெயர். அது நடந்த சில நாட்களிலேயே இப்போது மீண்டும் ஒரு சர்ச்சை. இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும் ஒவ்வொரு முறையும் திமுக உடன்பிறப்புகள் மத்தியிலேயே கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது விடிய அரசு. ஆனாலும் RSS சித்தாந்தத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார்கள் இந்த அரசும் அதன் அமைச்சரும். அதிமுக ஆட்சியில் சாலையில் விபத்து ஏற்பட்டால் கூட அதற்கு முதல்வர்தான் காரணம் என்று சொல்லி அவர் பதவி விலகுவாரா என்று மட்டுமே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் இன்றைக்கு கைகட்டி வாய்மூடி இருக்கிறார்கள். ஏன்? மக்கள் கேட்டது என்னவோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் ராஜினாமா. ஆனால் கிடைத்தது என்னவோ தலைமை ஆசிரியர் டிரான்ஸ்பர். தன்னை தற்காத்து கொள்ள தலைமை ஆசிரியரை பலியாக்கிவிட்டதா விடிய அரசு? இது மாதிரியான நிர்வாக சீர்கேட்டிற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுவாரா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.